ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து கோட்டு கட்டிங் பார்க்கலாம். ஸ்கூல் யூனிஃபார்ம் கோட்டு கட்டிங்கு இப்போ நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல வந்து 4 இன்ச்சுக்கு பட்டன் பட்டிக்கு மடித்து விட்டாச்சு. இப்போ வந்து கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கான அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி அதையும் மார்க் பண்ணிக்கிட்டோம் ஸ்கேலை வச்சு. இப்போ வந்து நம்ம கோட்டோட ஹைட்டு 22 இருக்குது. அதையும் மார்க் பண்ணிக்கலாம். 22 மார்க் பண்ணி ஒரு கோட் போட்டுக்கலாம். நமக்கு பிகினராக இருந்தால் கூட ஈஸி. இந்த மாதிரி இது இப்போ ஷோல்ட்ரு வந்து எடுத்துக்கலாம். ஷோல்ட்ரு வந்து ஒரு 2.5 2.25 இந்த மாதிரி நம்ம கழுத்துக்கு அகலத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து 2வது ஷோல்ட்ரு எடுக்கும்போது நம்ம வந்து இந்த கழுத்து அகலம் எடுத்தப்போ இப்போ 2வது வந்து ஷோல்டரோட உயரம் அந்த ஷோல்டரோட அகலத்தை எடுத்துக்கலாம். அது வந்து 4 இருந்தது. நான் தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 5.5 வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளோட முண்டாவோட அளவை மார்க் பண்ணிக்கணும். இப்போ கழுத்து அளவு மார்க் பண்ணிக்கலாம். முன்னாடி கழுத்து வந்து ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கலாம். 4 3.5 இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த முண்டாவோட அளவையும் மார்க் பண்ணி நம்ம அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து பாடி சுற்றளவோட அளவு வந்து 9.5 இருக்குது. அந்த 9.5 வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ஆம்கோல் பாக்ஸ் போட்டதை நம்ம ரவுண்டாக வரைஞ்சிக்கிட்டு அது எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஒரு 8.5 இருக்கணும். அந்த 8.5 இருக்கான்னு பார்த்துக்குங்க. நம்ம அளவில் வந்து மாறுபடும் போது கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஒரு 7.5 8.5 8 அந்த மாதிரி மாறுபடும் முண்டாவோட அளவு. வேறு ஒன்றும் இல்லை வித்தியாசம். இது நார்மலாக ஒரு நார்மலான பொண்ணு போடுற அளவுக்கு இருக்கும் இந்த டாப்போட அளவு. இப்போ இந்த கோட்டை வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். கழுத்தை மட்டும் வெட்ட வேண்டாம். கோட்டு வந்து ரொம்ப ஈஸி. நம்ம இப்போ ஸ்டார்டிங் இப்போ தைக்கிறீங்க, ஒரு யூனிஃபார்ம் ஆர்டர் வந்திருக்குன்னா ஈஸியாக இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை. பின் பார்ட்டு வெட்ட போகிறோம், முன் பார்ட்டு வெட்ட போகிறோம், அவ்வளோதான் இதில் வேலையே. ரொம்ப போட்டு நம்மளை குழப்பிக்கலாம் வேண்டாம். அப்படி வெட்டுறது இப்படி வெட்டுறது ஈஸியாக வெட்டலாம். இது நான் இப்படி தான் மெத்தடில் வெட்டுவேன் பிள்ளைகளுக்கு கோட்டு. இப்போ வந்து வெட்டி எடுத்தாச்சு. நம்ம எவ்வளோ அளவுக்கு தையலுக்கு விட்டோமோ அந்த அளவெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இந்த ஷோல்ட்ரு மட்டும் கொஞ்சம் சரிவு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் சரிவு எடுத்துக்கலாம். இப்போ நான் வெட்டுற மாதிரி வெட்டிக்கிங்க. இப்போ வந்து நம்ம வந்து அங்கங்கே நம்ம விட்டுருப்போம்ல பட்டன் பட்டிக்கு பின்னாடி தையலுக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு அர்க்காக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த மடித்த மணிக்கே தான் இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டுக்கு போட்டு வெட்டும் போது ஒரு 3/4 இன்ச்சு பேக்கு தள்ளி நம்ம வெட்டிக்கணும். சின்னதாக வெட்டிக்கணும். அந்த பேக் பார்ட்டோடையும் முன் பார்ட்டுக்கும் வித்தியாசம் வரும். ஒரு 3/4 இன்ச்சு வரும். அதுமாரி ஷோல்டரில் வந்து ஏற்றி வரையும் போது ஒரு 2 இன்ச்சு வித்தியாசம் வரும். இப்போ இந்த வரையும் பாருங்கள், ஒரு 2 இன்ச்சு நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். 2 இன்ச்சு ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம ஷோல்டருடைய ஏற்றம் அந்த பேக் பார்ட்டுக்கும் முன் பார்ட்டுக்கும் ஒரு 2.5 இன்ச்சு வித்தியாசம் வச்சுக்கணும். ஏன்னு அதெல்லாம் பேக்கில் வந்து அந்த கோட்டு தூக்குற மாதிரி இருக்கும். அந்த தூக்கல்லாம் இதில் வராது. இப்போ வந்து அதை அப்படியே மார்க் பண்ணி நம்ம அப்படியே வெட்டிக்கலாம். இது கழுத்து வரைஞ்சிக்கலாம். கழுத்து வந்து ஷோல்டர் அதே அளவு தான். கழுத்தோட அகலம் வச்சுட்டோமா, அந்த அகலத்து 2.25 2.5 வச்சுருக்கோமா. இப்போ வந்து நம்ம கழுத்தோட உயரம் வந்து 1.5 2 அந்த மாதிரி தான் வைக்கணும். பேக் பார்ட்டுக்கு மட்டும் ரொம்ப சின்னதாக வச்சுக்கணும். காலர் நெக்கில் இது நார்மலான நெக்குனால் கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாம். இது காலர் நெக்குன்றப்போ இப்படி தான் வைக்கணும். இப்போ வந்து அதையும் ரவுண்ட் போட்டு பாக்ஸ் போட்டு வரைஞ்சாச்சு. இப்போ வந்து பேக் பார்ட்டு கழுத்தை வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டு மட்டும் வெட்ட வேணாம், பேக் பார்ட் மட்டும் இப்போ வெட்டிக்கலாம். இப்போ வந்து அப்படியே வெட்டியாச்சு. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். வீடியோ புரியலாம் கூட 1க்கு 2 வாட்டி பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம ஈஸியாக வெட்டிக்கலாம். நார்மலான அளவு யாருக்கு வேணால் இந்த அளவை நீங்கள் தைக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் யாரோ பாப்பா இருக்காங்கனாலும் தைக்கலாம். ஒரு +2 இருக்காங்க அந்த மாதிரி ஆள் 10வதுலேருந்து இது வரைக்கும் தைக்கலாம். 22 இன்ச்சு நார்மலான உயரம். ரொம்ப ஏற்றமாகவும் இருக்காது, ரொம்ப இறக்கமாகவும் இருக்காது. இப்போ வந்து அவ்வளோதான், நம்ம வெட்டியாச்சு. இதோட வீடியோ கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் அடுத்து. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.